வணக்கம். இது உங்கள் ஜெஸி குட் ஃபார்ம். நம்ம ஃபார்மில் வந்து தலச்சேரி, போயர், அப்புறம் கொடியாட்டில் இந்த மாதிரி பெரிய குட்டியாகவும் வாங்கிக்கலாம், வளர்ப்பு குட்டியாக வேணுமாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து என்னென்னா, லைவ் வெயிட் வந்து ஒரு கிலோ 500 to 550 கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி தேங்கி இப்படி இருந்துச்சு. பொதுவாகவே மழை பெஞ்சிருந்தாலேயும் பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். மழை பெஞ்சாலும் ப்ராப்ளம் தான், மழை பெய்யாட்டினாலும் ரொம்ப ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சே தான் நம்ம முதையே பரன்லேயே போட்டாச்சு. இந்த மாதிரி பரன்லேருந்து போடும்போது இந்த மாதிரி மழை பெய்யும் போது ரொம்ப கஷ்டம் இருக்காது, அப்புறம் டிசீஸ் ரொம்ப பரவாது. அதனால் இது மாதிரி நம்ம யோசித்து ஃபஸ்ட்டே மேலே பரனில் போட்டாச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் சூப்பர் நெப்பியரை சாஃப் கட்டில் கட் பண்ணி போட்டாச்சு. இப்படி போட்டுட்டு அதுக்கடுத்து ஃபேன் போட்டு விட்ருவோம். ஃபேன் போடுறதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போ மழை பெய்யும் போது செடியெலாம் ரொம்ப ஈரமாக இருக்கும். ஈரமாக இருந்தாலேயும் ஆடு எதுவுமே சாப்பிடாது. சாப்பிட்றதுக்கு அதை மோந்து பார்த்துட்டு அப்படியே சாப்பிடாம போட்டுரும். அதனால் இந்த மாதிரி ஃபேனில் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி ஃபேனில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈரம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து மறுபடியும் மேலே போட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் சாப்பிடும் அது. அப்புறம் ஃபீல்டுக்கு போயிருந்ததில் எந்த செடியும் க்ரோத்துன்றது சுத்தமாக இல்லை. ஏன்னா மழை பெய்கிறப்ப சுத்தமாகவே க்ரோத் இருக்காது. கொஞ்ச நாள் வெயில் அடிக்கணும். வெயில் அடித்தா தான் எல்லாமே கொஞ்சம் செடி எல்லாமே இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனாலும் இன்னமும் க்ரோத் எதுவுமே இல்லை. கொஞ்ச நாள் மழை பெய்யுறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடித்தா தான் இதெல்லாம் க்ரோத் ஆகும். இல்லாட்டி இப்படியே தான் ரொம்ப நாளுக்குனாலும் எத்தனை நாள் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி க்ரோத் இருக்காததுனால தான் வந்து ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களாம் வந்து கடலைக்கொடி வாங்கி வச்சுருவாங்க. கடலைக்கொடியை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பசுந்தீவனம் தேவையில்லாதனால அந்த மழை சீசன்லாம் வந்து கடலைக்கொடியை போட்டு ஃபார்மில் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். அதுக்காக தான் கடலைக்கொடி வாங்கி வைக்கிறது. இன்னொன்று, கடலைக்கொடியிலே வந்து நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் கடலைக்கொடி வாங்கி இப்போ நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மழை பெய்யறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும்.